நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது சம்பந்த் காரக். சம்பந்த் காரக் அப்படின்ற இங்கிலீஷ்ல பொசசிவ் கேஸ் எண்டிங்ஸ்னு நம்ம இதை சொல்றோம். இது என்னென்ன அப்படின்னா இது மூணு மட்டும்தான் இருக்கு. என்னென்னு பாருங்க. கா, கே, கி. கா அப்படின்னு சொன்னாலும், கே அப்படின்னு சொன்னாலும், கி அப்படின்னு சொன்னாலும் உடைய அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இதில் கா அப்படின்னு சொன்னால் ஆண்பால் ஒருமை, அதாவது மேஸ்குலின் சிங்குலருக்கு நீங்கள் பயன்படுத்தணும். கே அப்படின்றது மேஸ்குலின் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். அதே விதத்தில் கே ரெண்டு இடத்துல ஒரே பெயர், அதாவது நவுன்ஸ் வந்ததுன்னா, ரெண்டு இடத்துல ஒரு சென்டென்ஸில் ரெண்டு இடத்துல நவுன்ஸ் வந்ததுன்னா நாம் அங்கே கே பயன்படுத்தணும். அதே விஷயத்தில் கீன்றது பெண்பால் ஒருமைக்கும் பெண்பால் பன்மைக்கும் நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணும். ராம் கா லடுக்கா அப்படின்னா என்ன? ராமனின். ராம் கா அப்படின்னா ராமனின். லடுக்கா அப்படின்னு சொன்னா பையன். பையன் சொன்னா இந்த இடத்துல மகன்ன்றது அர்த்தம். ராம் கே லடுக்கே. ராம் கே இங்க இடத்துல கேன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். லடுக்கான்றது லடுக்கேன்னு மாறி இருக்கு. அப்போ ராமனின் பையன்கள், அதாவது மகன்கள் அப்படின்றது அர்த்தம். அப்போ மகன்கள்ன்றது பன்மை. பன்மைன்ற வந்ததுனால நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னேன்? கே பயன்படுத்தணும். அதனால ராம் கே லடுக்கே, அதாவது ராமனின் சிறுவர்கள், பையன்கள், மகன்கள் அப்படின்றது அர்த்தம். இந்த இடத்துல சிறுவர்கள் கிடையாது, மகன்கள்ன்றது தான் அர்த்தம். அடுத்தது ராம் கி லடுக்கி. ராமனின். இப்போ கீன்றதும் என்ன சொன்ன? ராமனுடைய. ஆனா ராமனின். லடுக்கி அப்படின்னு சொன்னா பொண்ணு. இந்த இடத்துல ராமனோட பொண்ணு. அடுத்தது ராம் கி ராமனின். லடுக்கியா. லடுக்கியான்னா பெண்கள். ராமனின் பெண்கள் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதாவது ராமனோட பெண்கள், அதாவது பொண்ணுங்க அப்படின்றது அர்த்தம். அடுத்தது சீதா கா பாயி. இப்போ சீதான்றது பெண்பால், பெண். ஆனா அடுத்தது வந்திருக்கிறது பாயி. பாயிங்கிறது என்னது? ஆண்பால். அதனால நம்ம என்னன்னு சொல்லணும்? கான்றது பயன்படுத்தணும். ஸோ சீதா கா பாயி. அதுவே பஹன் அப்படின்னு சொன்னா இங்க கீன்றது வரும். சீதா கி பஹன். இப்ப பாருங்க, அடுத்தது இப்ராஹிம் கி காய். இந்த இடத்துல காய்ன்றது பசு. அப்ப இப்ராஹிமினுடைய பசு. இந்த காய்ன்றது பெண்பால், அதனால நீங்க கீன்றது இங்க போடணும். இப்ராஹிம் கி காய். இப்போ கான்றது ஆண்பால் ஒருமை, கே அப்படின்றது ஆண்பால் பன்மை, கி அப்படின்றது பெண்பால் ஒருமைக்கும் பன்மைக்கும் நீங்க பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்க. ராம் கே கர்மே. இப்போ இங்க கேன்றது போட்டிருக்கோம். இங்க கேன்றது ஏன் போட்டிருக்கோம்? காக்கு பதிலா. திருப்பி பாருங்க. ராம் கே கர்மே. இங்க ராம்ன்றது ஒரு நவுன், கர்ன்றது ஒரு நவுன். அது அடுத்தது திருப்பி ஒரு காரக் வந்திருக்கா. அதனால நீங்க கான்றது முன்னால் இருக்கும் கா என்பது கே ஆக மாறும். ராம் கே கர்மே. ராமனின் வீட்டில் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம். ராம் கே ராமனின், கர்மே வீட்டில். அடுத்தது சீதா கே பச்சோம் கா. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். பட் நமக்கு எப்படி பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இது கொடுக்கப்பட்டவை. சீதாவின், அதான் சீதா கே. பச்சோம் கா. பச்சோம்னா குழந்தைகள், குழந்தைகளுடைய, அதான் பச்சோம் கா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சீதா எதுக்காக இதை கொடுத்துருக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸ்னா, ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னும் பின்னும் வேற்றுமை உரு, அதாவது காரக்கு இந்த வந்ததுனால நம்ம முன்னால் இருக்கும் கா என்பது கேயாக மாறும்.
அதுதான் நீங்க என்ன சொல்லணும், சீதா கே பச்சோம் கா அப்படின்னு மாறும். கா இந்த கா ஆக்சுவலி போடணும், கான்றது என்னவா மாறும், கே ஆக மாறும். இப்போ அடுத்தது நம்ம fill in the blanks. இந்த இது முடிஞ்சது. fill in the blanks இப்போ நம்ம பார்க்க போறோம். மை நான், கோபால் டேஷ் பை ஹூம். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மை, கோபால் கோபாலுடைய, பாய் ஹூம் அப்படின்னா சகோதரன், நான் கோபாலோட பிரதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இங்க என்ன வரணும் அப்படின்னா, கோபால்ன்றது ஆண்பால் ஒருமை, அதனால என்ன வரணும், கா. ரசியா, ரசியான்றது ஒரு பெண்ணுடைய பெயர். அப்துல் டேஷ் பஹன் ஹே. இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம் என்ன, ரசியா அப்துல்லோடைய சிஸ்டர் அப்படின்றது அர்த்தம். பஹன் அப்படின்னா சிஸ்டர், பாயி அப்படின்னு சொன்னா சகோதரன், பிரதர். இப்போ ரசியா அப்துல் டேஷ் பஹன் ஹே. பஹன் சொல்றதுனால இந்த கான்றது வராது, கீன்றது வரும். புரியுதுங்களா? அடுத்தது ஷரீஃப் டேஷ் தோ பாயி மைசூர் மே ரஹதே ஹே. ஷரீஃப் உடைய 2 சகோதரர்கள், அதுதான் தோ பாயி, மைசூர் மே மைசூர்ல, ரஹதே ஹே வசிக்கிறார்கள். அப்போ இங்க பன்மை, அதுவும் ஆண்பால் பன்மை, அதனால நீங்க கே என்பதை நீங்க போட வேண்டும். ஸோ இப்போ இதுதான் அந்த எக்ஸாம்பிள். இன்னும் பல எக்ஸாம்பிள்ஸை நாம பார்க்கணும். லவ் और कुश सीता डैश बेटे थे. லவனும் குச்சனும், லவனும் குச்சனும், அதான் லவ் और कुश. சீதா டேஷ் பேட்டே தே. லவனும் குச்சனும் சீதாவின் பிள்ளைகள், அதுதான் அர்த்தம், அந்த கிருஷ்ணனுடைய அர்த்தம். இப்போ என்ன வரணும், கேன்றது வரணும். ஏன்னா லவ்வும் குஷுன்றது ஆண்பால், அதனால நீங்க என்ன சொல்லணும், கே அப்படின்றது போடணும். லவ் और குஷ், லவனும் குச்சனும், சீதா டேஷ் பேட்டே தே. லவனும் குச்சனும் சீதாவின் பிள்ளைகள். இந்த பன்மை இருக்கிறதுனால நம்ம கேன்றதை பயன்படுத்தணும். அடுத்தது ஆப் டேஷ் லட்கி டேஷ் நாம் கியா ஹை. அப்போ உங்களுடைய, ஆப்ன்றது உங்களுடைய, ஆப் டேஷ்னு வந்திருக்கு, உங்களுடைய. லட்கி அப்படின்னா பொண்ணு, டேஷ் நாம், அதாவது உங்க பொண்ணோட பெயர் என்ன, உங்களுடைய பொண்ணின் பெயர் என்ன, அதுதான் இந்த கேள்வியோட அர்த்தம். அப்போ இங்க கா வரணுமா கீ வரணுமா, இங்க லடுக்கி பொண்ணுன்னு வந்திருக்கு, அதனால கீன்னு வரும். ஆப்கி லடுக்கி. நாம் அப்படின்றது பெயர், பெயர்ன்றதுனால ஆண்பால், அதனால இங்க கான்றது வரணும். ஆப்கி லடுக்கி கா நாம் கியா ஹை. உங்கள் பெண்ணின் பெயர் என்ன அப்படின்றது அர்த்தம். ஆப் டேஷ் லட்கி டேஷ் நாம் கியா ஹை. அப்போ இதுல உங்களுடைய பெண்ணின் பெயர் என்ன அப்படின்னு கேள்வி. அப்போ இதுல எப்படி சொல்லணும், ஆப்கின்னு வரும் இந்த முதல் டேஷ்ல. ஏன்னா லடுக்கின்றது பெண் பால். கா, ஏன் கா வருது, நாம் அப்படின்றது பெயர். ஹிந்தியில நாம் அப்படின்னா பெயர், அந்த பெயர் பெண் பால், அதனால கா வரணும். இந்த இடத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னும் பின்னும் வேற்றுமை உருபு வந்ததுன்னா முன்னால கா அப்படின்றது என்னவா மாறும்னு சொன்னேன், கே ஆக மாறும்னு சொன்னேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா லடுக்கின்றது பெண்பால், பெண்பாலா இருந்தா அது ஒன்றும் மாற்றம் எதுவுமே இருக்காது. அதனால முன்னால இருக்கிறது கீயாக தான் இருக்கும், கே ஆக மாறாது. அடுத்தது உஸ் காய் டேஷ் தூத் பஹுத் மீட்டா ஹை. உஸ் அந்த, காய் பசு, டேஷ் தூத் பசுவின் பால். இந்த இடத்துல என்ன வரணும், பசுவின் பால்
बहुत मीठा है, ரொம்ப இனிமையாக இருக்கும். उस गाय का दूध बहुत मीठा है. उस அந்த गाय का பசுவின் பால் दूध बहुत ரொம்ப மீட்டா है இனிமையாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதுல ஏன் பசுன்றது பெண் ஆனா தூதுன்றது ஆண் பால், அதனால நீங்க காண்றது போடணும். அடுத்தது உமா டேஷ் பாப் கஹா ரஹதே ஹே. உமாவின் அப்பா எங்கு வசிக்கிறார்? உமாவின் பாப், பாப்னா அப்பா, கஹா எங்கே, ரஹதே ஹே எங்கே வசிக்கிறார். மரியாதையாக சொல்றீங்க, அதனால இங்க கா வராது, கேன்றது தான் நீங்க பயன்படுத்தணும். ஒரு ஒரு பெயர் சொல்ல நீங்க மரியாதையா நீங்க சொல்றீங்கன்னா அங்க நீங்க கேன்றது தான் நீங்க பயன்படுத்தணும், கான்றது பயன்படுத்தணும். எப்படி மரியாதை வருது இங்க பாருங்க. ஹேன்றது புள்ளி வச்சிருக்கீங்க, ரஹத்தேன்றது போட்டிருக்கீங்க. புரியுதுங்களா? அடுத்தது உத்தர் பாரத் டேஷ் ஸ்திரியா. பர்தே, பர்தேன்னா இந்த இது போடுவாங்க தலையில, இது மாதிரி போட்டுப்பாங்க இல்லையா, அதுதான் பர்தேன்னுவோம். முஸ்லீம் போடுற பர்தா கிடையாது, தலையில சும்மா சாரியை வந்து பர்தா மாதிரி போடுப்பாங்க, அதுதான் உத்தர் பாரத். உத்தர் பாரத்னா நார்த் இந்தியன். கீ, இங்க வந்து கீ வரணும், ஏன்னா பெண்கள், அப்போ இங்க கீ. ஸ்திரீயா பெண்கள். பர்தே, பர்தே அப்படின்னு சொன்னா முக்காடு, ஆனா இந்த இடத்துல முஸ்லிம் போடுற பர்தா கிடையாது, தலையில வெறும் இது மாதிரி போட்டுப்பாங்க, சேலையை வந்து இது பண்ணிப்பாங்க, அதுதான் பர்தே. மே ரஹதி ஹை, பர்தே மே ரஹதி ஹை, பர்தாவில் இருப்பாங்க. பர்தா வந்து பர்தா மாதிரி போட மாட்டாங்க, தலையில இப்படி துணி போட்டுப்பாங்க, சேலையை வந்து இது பண்ணி வச்சுப்பாங்க. மோகன் டேஷ் கோடே கா தாம். மோகனின் குதிரைகளுடைய தாம், தாம் அப்படின்னு சொன்னா விலை. 200 रुपये है, 200 ரூபாய். 200ன்னா 200 ரூபாய் அப்படின்னு. அப்போ இங்க கேன்றது வரும். நூர் ஜஹான் டேஷ் பதி கா நாம் ஜஹாங்கீர் தா. இங்க கேன்றது வரும், கான்றது வராது. ஏன்னா மரியாதையா நீங்க சொல்றீங்க. இங்க இந்த வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால இங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க, தான்றது தான் தா வரும், அதனால இங்க கேன்றது போடுறீங்க. அடுத்தது கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். நாராயண் கி பஹின். ஸோ நாராயணுடைய பஹின் சகோதரி. இதை நீங்களா ஓனா எழுதிக்கலாம். இது என்ன அப்படின்றது பாருங்க. கா நாம், गीता है. पिताजी का दफ्तर. पिताजी ना அப்பா, அப்பாவின், पिताजी का அப்பாவின், दफ्तर ஆபீஸ். चेन्नई में है. அப்பாவின் ஆபீஸ் சென்னையில் இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். தஃப்தர்னு வரைக்கும் பார்த்தோம். சென்னை மே, சென்னை மேன்னா சென்னையில், ஹே இருக்கிறது. பாரத் கா, பாரதத்தின். இதிஹாஸ், இதிஹாஸ்னா ஹிஸ்டரி. பகுத் புராணா ஹை, மிகவும். புராணானா பழமை வாய்ந்தது, அதான் பகுத் புராணா ஹை. அடுத்தது சாரதா கே பதி. சாரதாவின் பதி, பதி அப்படின்னா கணவர். தஃப்தர் மே ஆபீஸில். காம் கர்த்தே ஹே வேலை செய்கிறார். காம்னா வேலை, கர்த்தே ஹே செய்கிறார். ஆப்கி காய் உங்களுடைய பசு. கா தாம்
அதனுடைய விலை, அதாவது பசுவின் விலை. கித்னா ஹை எவ்வளவு? அஷ்ரஃப் கா, அஷ்ரஃபின் குத்தா நாய் ரோட்டி காத்தா ஹை, ரொட்டியை சாப்பிடும். நெக்ஸ்ட் ரஷீதா கி, ரசீதாவின் மா அம்மா கானா, கானானா சாப்பாடு, பனாத்தி ஹை செய்கிறாள், சமைக்கிறாள் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது சரளா கே, சரளாவின் பாப் அப்பா ஸ்கூல் மே, ஸ்கூல்ல காம் கர்த்தே ஹை வேலை செய்கிறார். துமாரே தோஸ்த், உன்னுடைய, துமாரே தோஸ்த் நண்பன், கா அதாவது நண்பனின், கர் கஹா ஹை வீடு எங்க இருக்குது, ஹமாரே தேஷ் நம், ஹமாரேன்னா நம்முடைய, தேஷ் நாட்டின், அதாவது தேஷ்கே நாட்டின், உத்தர் மே அதாவது உத்தர்னா நார்த், ஹிமாலய் ஹை ஹிமாலயா இருக்கிறது. இதுதான் அந்த பாதி பாதியாக சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், பாரத் கா இத்திஹாஸ் அப்படின்றது கொடுத்துருவாங்க, டேஷ் கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் இந்த சென்டென்ஸில் இதை ஃபில்அப் பண்ணணும். எதை வேணாலும் எழுதலாம், அதாவது உங்கள் ஓனில் நீங்கள் இதை எழுதுறது, அதனால் நீங்கள் எதை வேணாலும் எழுதலாம். இது நம்மளுடைய ஒரு ப்ராக்டிஸுக்கு கொடுக்கப்பட்ட இது. அடுத்தது கரெக்ட் த ராங் யூசஸ் ஆஃப் தி பொசசிவ் கேஸ் எண்டிங்ஸ். இப்போ இதை நம்ம பார்க்க போகிறோம். நாராயண் கே பஹின் கி நாம் சுஷீலா ஹை. இப்போ இதை இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கு, கரெக்ட் சென்டென்சஸ்ன்னு சொல்லி நம்ம டைட்டில் கொடுத்துருந்தோம். இதை எப்படி பண்ணணும், நாராயண் கேன் இருக்கு, கேன்றது கீன்னு மாத்துறீங்க. பஹின் கி அப்படின்னு இருக்கு, பஹின் கீன்னு வராது, பஹின் கா. நாம் சுஷீலா ஹை, நாராயணனின் தங்கை அதாவது சிஸ்டர், பஹின்னா யாரு, சிஸ்டர். கா நாம் அதாவது நாராயணனுடைய சகோதரியின் பெயர் சுஷீலா ஹை. இதுதான் அந்த கரெக்டட் சென்டென்ஸ். எப்படி கொடுத்துருந்தது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நாராயண் கே, கே வராது, அடுத்தது பெண் பால் இருக்கிறனால இங்க கேன்றது வராது, அதனால கீன்றது தான் வரும். பஹின் கி நாம், இங்க ஏன் நாம்னு வருது, நாம் பெயர் வந்து ஆண்பால், அதனால இங்க கீ வரக்கூடாது, கா தான் வரணும். அதுதான் கரெக்டட் சென்டென்ஸ் இங்க அண்டர்லைன் பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்க, பிதாஜி கா தஃப்தர் மே 4 நௌக்கர் ஹை. பிதாஜி கா அப்பாவின், தஃப்தர் மே, தஃப்தர்னா ஆஃபீஸ், தஃப்தர் மேன்னா ஆஃபீஸில், 4 நௌக்கர் ஹை, 4னா 4, நௌக்கர் அப்படின்னா வேலை ஆட்கள் அல்லது வேலைக்காரர்கள், ஹை இருக்கிறார்கள். இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணி எழுதணும், பிதாஜி கே அப்படின்றத எழுதணும். ஏன் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னும் பின்னும் காரக் வந்திருக்கா, அதனால முன்னால் இருக்கும் கா என்பது கே ஆக மாறும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பிதாஜி கே தஃப்தர் மே 4 நௌக்கர் ஹை, அப்பாவின் ஆபீஸில் 4 வேலை ஆட்கள் இருக்கிறார்கள் அல்லது வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது பாரத் கா இதிஹாஸ் சே, பாரதத்தின் அதான் பாரத் கா, இதிஹாஸ், இதிஹாஸ்னா ஹிஸ்டரி, ஹிஸ்டரியிலிருந்து அதான் ஹிஸ்டரி சே, ஹம் நாம, கை பல, பாத்தே விஷயங்கள், சீக்தே ஹை கற்றுக்கொள்கிறோம். அப்போ ஒரு திருப்பி சொல்றேன், ஒரு பெயர்ச்சொல், பெயர்ச்சொல்லுக்கு முன்னும் பின்னும் வேற்றுமை உருபு வந்திருக்கிறது, அதனால நம்ம கா என்பது கே ஆக மாறும். பாரத் கே பாரதத்தின், இதிஹாஸே ஹிஸ்டரியிலிருந்து, ஹம் நாம, கை பல, பாத்தே விஷயங்கள், சீக்தே ஹை கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது
சீதா கி சீதாவின் பதி கா பதியின் பதிகா அப்படின்னா ஹஸ்பண்டோட பேரு நாம் ராம் தா சீதாவின் கணவர் பெயர் ராமன். அதுதான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். இத ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னும் பின்னும் காரக் வந்திருக்கு. பெயர் சொல் என்ன? பதி. பத்தின்னா கணவர். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சீதாவின்னு இருக்கு. ஆனா பத்தின்றது என்னது? ஆண்பால். அதனால கான்றது தான் கான்றது வரணும். ஆனா இங்க வந்து ராமர் அப்படின்றது அந்த காலத்து ஒரு மரியாதை தரக்கூடிய வார்த்தை. அதனால கேன்றது தான் வரணும். சீதா கே கான்றது கே ஆக மாறும். ஏன்னா மரியாதை தரக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரியில பற்றி சொல்கிறவங்கள நம்ம மரியாதையாக சொல்லணுன்றதுக்காக நம்ம கேன்றது யூஸ் பண்ணணும். பதி கா நாம் ராம் தா ராமன். அடுத்தது ஆப்கி உங்களுடைய மாமா கா காவ் மாமாவின் ஊர் அதாவது வில்லேஜ் கஹா ஹே எங்க இருக்குது? ஆப்கின்னு இருக்கு. ஆனா இங்க மாமான்றது என்னது? ஆண்பால். அதனால இங்க ஆப்கி வராது, ஆப்கே. ஆப்கே மாமா கா காவ் கஹா ஹே உங்களுடைய மாமாவின் மாமா கா காவ் ஊர் கஹா ஹே எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அடுத்தது अशरफ के लड़कियां अलीगढ़ में पढ़ती है. அஷ்ரஃப் கே கேன் இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்தது லடுக்கியான்றது இருக்கு. ஸோ லடுக்கியான்னா இந்த இடத்துல பெண்கள். அஷ்ரஃபின் பெண்கள் அலிகட் மே அலிகட்ல படிக்கிறார்கள். படுத்தி ஹே. இப்போ பாருங்க இது என்னது? கேன்றது கியாக மாறும். அஷ்ரஃப் கி அஷ்ரஃபின் லடுக்கியா பெண்கள் அலிகட் மே அலிகட்ல படுத்தி ஹே படிக்கிறார்கள். அடுத்து ஜோசப் கா गाय कितना दूध देती है. जोसफ का जोसफिन गाय पशु कितना दूध எவ்வளவு கித்தனான்றது எவ்வளவு दूध பால் देती है கொடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இது இருக்கு. ஜோசப் கா காயின்றீங்க. காயின்றது பெண் பால் கா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்குறான் சென்டென்ஸ்ல தேத்தி ஹேன் இருக்கு. அப்போ இது பெண் பாலை குறிக்கும் இது. அதனால நாம கான்றது கீயாக மாற்றி எழுத வேண்டும். ஜோசப் கி காய் கித்னா தூத் தேத்தி ஹே அப்படின்றது எழுதணும். அடுத்தது ராம்நாத் ரஷீதா கி படா தோஸ்த் ஹே. ராம்நாதும் ரஷீதாவும் ராம்நாத் ரஷீதாவின் நெருங்கிய நண்பர் அப்படின்றது தான் அர்த்தம். இதில் படான் இருக்கு. படா அப்படின்னு சொன்னால் பெரியன்ற அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல நெருங்கிய நண்பர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோமே அதுதான். அப்போ என்ன மிஸ்டேக்? இங்கே கீன்றது தான் மிஸ்டேக். எப்படின்றது பாருங்க. ராம்நாத் ரஷீதா கா ஏன்னா ஆண்பால குறிக்கிறீங்க. எதை? ராம்நாத்தை குறிக்கிறீங்க. அப்போ கான்றது தான் வரும். படா தோஸ்த் ஹே ராம்நாத் ரஷீதாவின் நெருங்கிய நண்பர் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது கீதா கி கீதாவின் பாப் கஹா அப்பா. பாப்னா என்ன? அப்பா. கஹா எங்கே? ரஹதே ஹே வசிக்கிறார். அப்போ அப்பான்றது இருக்கு. ஆனா இங்க கீன்றது இருக்கு. அப்போ இதை மாத்தணும். கீதா கே பாப் கீதாவின் அப்பா. ஏன் இது சிங்குலரா இருந்தா கூட நாம அப்பான்றது மரியாதையா சொல்றோம். அதனால கே. கீதா கே பாப் கீதாவின் அப்பா. கஹா ரஹதே ஹே எங்கே வசிக்கிறார். அடுத்தது கோபி கே माँ से 2 रुपये लावो. கோபி கே கோபியின்
மா சே அம்மாவிடத்திலிருந்து இல்லை அம்மாவிடம். 2 ரூபியே 2 ரூபாய் லாவோ வாங்கி வா அப்படின்றது கேள்வி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மான்றது பெண்பால், அம்மா பெண்பால்ன்றதுனால இங்கே கேன்றது இருக்கு. கே வரக்கூடாது, என்ன வரணும்? கீ தான் வரணும். கோபி கி மாசே 2 ரூபியே லாவோ. இந்த இடத்துல சென்டென்ஸ் கரெக்டாக இருந்தால் கூட அம்மா, அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னும் பின்னும் காரக்கு வந்திருக்கு, முன்னாடி பின்னாடி காரக்கு இருக்கா. ஒரு பெயர் சொல் அம்மான்றது பெயர் சொல், அதுக்கு முன்னாடி பின்னாடியும் காரக்கு வந்திருக்கு. ஆனால் முன்னால் இருக்கும் கா என்பது கேயாக மாறும்னு பார்த்தோம். ஆனால் இதில் என்னது மா அப்படின்றது பெண்பால், அதனால் கே வரக்கூடாது, கீ தான் வரணும்.